சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஒரு ரொம்ப லவ் இருக்கும். அது வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்போம். அது நானும் ஒரு விஷயம் பண்ணேன். என்னன்னா, நார்னியா படத்துல ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த வில்லி வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுப்பான். அந்த ஸ்வீட்டை பார்த்து எப்போ நான் ஒரு 8வது படிக்கும்போது அந்த ஸ்வீட்டை பார்த்து அந்த ஸ்வீட் எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கர கிரேஸ் இருந்துச்சு. நான் என் ரூம்மேட்டு கிட்ட சொன்னேன். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து பெங்களூர் போயிருந்தப்ப சரி வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. என்ன கதைன்னா, அது நான் வந்து அந்த படத்துல எல்லாம் பார்த்து டேஸ்ட் பண்றதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பேன் தெரியுமா? அந்த மாதிரிலாம் சுத்தமா கிடையாது. எப்படி இந்த காக்கா முட்டை படத்துல அவனுங்க வந்து ஓகே பீட்சா பீட்சா பீட்சான்னு சொல்லிட்டு பீட்சா சாப்பிடும்போது இதுக்கு ஆயா சுட்ட தோசையே நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க. அந்த கதை தான் ஆச்சு. என்ன தெரியுமா ஆச்சு? இந்த மாதிரி வந்து அதை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை வந்து சாப்பிட போற தருணம் எவ்வளவு சூப்பரா இருக்கணும். ஒன்றும் இல்லை, அல்வா அல்வாவை வந்து குளுக்கோஸ் பவுடருக்குள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷத்தோட ஆசை நாசமா போச்சு. மைக்ல போடணும். ஆனா இது நார்னியால ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல. இது ஹல்வா மாதிரியில இருக்குமே. இமேஜின் பண்ணிய மாதிரி இல்ல. இப்படி இருக்கு. This have multiple flavors. Like multiple structures. மெல்ட்டும் ஆகுது கொஞ்சம். ட்ரை இது மேலே வந்து குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. குளுக்கோஸ் மேலே அந்த லேயர் வந்து குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. உள்ள வந்து மேல் இன்னொரு திக் லேயர் இருக்குல்ல, அது ஹல்வா மாதிரி இருக்கு. அது உள்ள இருக்கிறது அப்படியே மெல்ட் ஆகுது. சம்டைம்ஸ் ஆசை நிராசையா இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைவேறிடுச்சு அப்படின்னா